மாநில மாநாடு இந்த மதுரை மண்ணில் நடைபெற தொடங்கிவிட்டது. வரவேற்புரை தருவதற்காக எங்கள் நண்பன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ விஜய் அன்பன் கல்லானை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முத்து பவளம் தவிழ்ந்து வந்த வைகை நிதி, வண்ண மீன்கள் கூடி குழாவி வரும் கூடநகர், தேன் தமிழால் பவனி வரும் அன்னை மீனாட்சி, ஆளவாய் நகர அரசன் சுந்தரேஸ்வரர், கற்பக விருட்சமாய் சங்கத்தமிழ் வளர்த்த தமிழன்னை, இப்படி பல பெருமைகளை கொண்ட எங்கள் மதுரைக்கு எங்களின் தளபதி வெற்றி தலைவர் அவர்களை வரவேற்கிறேன். தலைவர் நினைத்ததை நடத்தி முடிக்கும் எங்களின் பொதுச் செயலாளர் அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட, மண்டல, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக, வார்டு, பகுதி சகல அணி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன். பல்வேறு திசைகளில் இருந்து பறந்து வந்து இந்த மாபெரும் மாநாட்டில் சங்கமித்திருக்கும் பொதுமக்கள் உங்களை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன். கருத்துக்களின் சங்கமமாய், அரசியலின் ஆழமாய், அறிவின் ஒளியாய் நீங்கள் இங்கே குழுமி இருப்பது இந்த தருணத்தை மேலும் சிறப்பிக்கிறது. நீங்கள் எல்லோரும் எங்களுக்குள் புதியதோர் உற்சாகத்தை உருவாக்கி தருகிறீர்கள். சரித்திர சிறப்புமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு இந்த மதுரை மண்ணில் நடைபெற தொடங்கிவிட்டது. வரவேற்புரை தருவதற்காக எங்கள் நண்பன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ விஜய் அன்பன் கல்லானை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முத்து பவளம் தவிழ்ந்து வந்த வைகை நிதி, வண்ண மீன்கள் கூடி குழாவி வரும் கூடநகர், தேன் தமிழால் பவனி வரும் அன்னை மீனாட்சி, ஆளவாய் நகர அரசன் சுந்தரேஸ்வரர், கற்பக விருட்சமாய் சங்கத்தமிழ் வளர்த்த தமிழன்னை, இப்படி பல பெருமைகளை கொண்ட எங்கள் மதுரைக்கு எங்களின் தளபதி வெற்றி தலைவர் அவர்களை வரவேற்கிறேன். தலைவர் நினைத்ததை நடத்தி முடிக்கும் எங்களின் பொதுச் செயலாளர் அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட, மண்டல, ஒன்றிய, பேரூராட்சி, கிளைக்கழக, வார்டு, பகுதி சகல அணி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன். பல்வேறு திசைகளில் இருந்து பறந்து வந்து இந்த மாபெரும் மாநாட்டில் சங்கமித்திருக்கும் பொதுமக்கள் உங்களை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன்.